அதாவது மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் 400 சீட்டுக்கு மேலே நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். நோட்டாவோட ஒரு மோசமாக ஓட்டு வாங்குற ஒரு வேட்பாளர் கூட நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லுவார். அதனால் அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி இதுவரைக்கு நடந்த அந்த கிட்டத்தட்ட 2ஆம் கட்டம் முடிஞ்சு 3ஆம் தேர்ட் ஃபேஸ் முடிய போது பிரகாசமாக இருக்க எங்களுடைய வாய்ப்புகள் தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் முன்பை விட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். குறிப்பாக மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வருது. நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் தேர்தல் 7 கட்டமாக நடக்க போது 3 கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த 3 கட்ட தேர்தலையுமே இன்னும் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் யாரும் இல்லைங்கிறது தான் பாஜகவோட பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது. அதாவது கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்களான்னு அமித்ஷாவும் கேள்வி கேட்கிறாரு, பிரதமர் மோடி கேள்வி கேட்கிறாரு. அதாவது இந்தியா கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே 2 வருடங்களுக்கு முன்பாகவே நான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அதாவது பிரதமர் வேட்பாளர் யாருன்னா அது அன்பு சகோதரர் காங்கிரஸ் இயக்கத்தின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அவர் சகோதரர் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். நான் இந்தியா கூட்டணி அமைத்த பிறகு அப்போவும் நான் சொல்லும்போது மற்ற இயக்கங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் மதிமுக பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை பிரதமர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னா அது ராகுல் காந்தி தான். அவருக்காண்டி தான் ஓட்டு கேட்கறன்னு கூட சொல்லுது. இந்த தடவை தேர்தல் பரப்புரையில் கூட எல்லா இடங்கள்லையும் ஒரு மாற்றம் வரணும். தமிழக அரசு இனியும் சிறப்பான சில திட்டங்களை செயல்படுத்தணும்னா இந்த நிதி பற்றாக்குறை சரிபடணும்னா அங்கே மோடிக்கு பதில் ராகுல் தான் வரணும்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இந்தியா கூட்டணி ஓட்டு போடும் சொல்லும்போது அவங்க சகோதரர் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் நினச்சி தான் ஓட்டு போடுறாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அமித்ஷாவாக இருக்கட்டும் இல்லாட்ட நம்மளுடைய பிரதமராக இருக்கட்டும் வேறு எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது இந்தியா கூட்டணி மேலே. அது ஒரு அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிரைம் மினிஸ்டர் யாரும் கிடையாது, வருஷத்துக்கு ஒரு இது வருவோம், ஒரு நிலையான ஆட்சி இருக்காதுங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி சொல்கிறாங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பொழுது சகோதரர் ராகுல் தான் அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்க போகிறாரு வரப்போகிறாங்கிற எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் நம்மளுடைய தமிழ்நாடு நம்மளுடைய இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாமே நாங்கள் இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி பாஜகவின் தலைவர்களோ தேர்தல் பரப்புரையில் இருக்கும்போது இந்த கடந்த 10 வருடங்களாக என்னென்ன வாக்குறுதிகள் நாங்கள் செய்தோம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம்னு சொல்லி ஒரு இடத்துல பேசலை. அதற்கு மாற்றாக மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஒரு தவறான ஒரு தேர்தல் பரப்புரை இன்னைக்கு காலையில் வந்து செய்தி நான் படிக்கும் பொழுது வெளிநாட்டு சதி வெளிநாட்டில் இருக்கிற சில வெளிநாடுகள் வந்து பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி வேலையில் தேர்தலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அதே மாதிரி மத ரீதியானது இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஃபேவரபிளாக இருக்கிறாங்க, அதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையான ஒரு பிரிவினை தான் உருவாக்குற மாதிரி அவருடைய தேர்தல் பரப்புரை இருக்கு. அது கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். உச்சநீதிமன்றத்திலையும் நாங்கள் இதை பற்றி எதிர்கட்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுத்ததில்லை. இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிஜேபி காரங்களுக்கு ஒரு தோல்வி பயம், குறிப்பாக நம்முடைய பிரதமருக்கு தோல்வி பயம். அந்த தோல்வி பயத்தினால வந்து இன்னைக்கே அவங்க தோல்விக்கு உண்டான காரணங்களை இன்னைக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.